ஸோ குஷ்பு மேமோட ப்ராப்பர்ட்டியை தான் நான் இப்போ எடுத்து காட்ட போறேன். அவங்க படத்துல ஏதோ ஒரு பாடல்ல இந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்ன பாடல் அப்படிங்கிறத ஓடி வந்து யார் ஃபர்ஸ்ட் கரும்பு எடுக்கிறாங்களோ அவங்க தான் சொல்லணும். கொண்டையில் தாளம்பூ நெஞ்சிலே வாழைப்பூ பூவிலே என்ன பூ குஷ்பு குஷ்பு. இந்த பாடல் கரெக்டா அப்படிங்கறத அதோட மேடம் நீங்களே சொல்லிடலாம். நீங்க தான் ஓனர் ஆஃப் தி சாங். அதே பாட்டு. வாழைப்பூ கூடையில் என்ன பூ குஷ்பு குஷ்பு. ஒன்னாட்டம் பொம்பள யாரடி இந்த ஊரெல்லாம் உன் பேச்சு தானடி. அல்லிராணி அருகில் வாணி முன்றையில் ஆடவா முத்தம் ரெண்டு போடவா வெற்றியில் கண்ணனே என்றுமே ராஜா நீ ரஜினி ரஜினி உண்மைக்கு பேர் சொல்லும் மனிதனே நீ ஒரு கோடி ஆண்களின் போல நீ வந்து நின்றால் கூட்டம் கை தட்டுமே கோடி பூக்கள் கொட்டுமே. கொண்டையில் தாழம்பூ நெஞ்சிலே வாழைப்பூ பூவிலே என்ன பூ குஷ்பு குஷ்பு. இந்த பக்கம் ரெண்டு டீம்ல இருக்க மாதிரி மீனா மேம் டீம் ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கீங்க. சூப்பர், வெரி குட். ஸோ உண்மையிலே ஒரு மாதிரி ட்ரெண்டிங்கான சாங்கு, மரியாதைக்குரிய எஸ்பிபி சார் பாடின சாங் மேம். இது உங்களுக்குமே பயங்கர ஃபேவரட் சாங். ஸோ சொல்லுங்க மேம் இந்த சாங்கை பற்றி. அண்ணாமலை படத்துல இந்த சாங் வரும்போது இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னா நான் எதிர்பார்க்கல. சுரேஷ் கிருஷ்ணா சார் சொன்னாரு இந்த சாங் வந்திருக்கு, 2 சாங் ரெக்கார்ட் ஆகி வந்திருக்கு, கேளுங்க. தேவா சார் தான் மியூசிக். ஸோ 2 சாங் வந்தது. ஃபர்ஸ்ட் இந்த சாங் வந்தது, அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்சு அண்ணாமலை. நான் வந்து ஆஹா வாட் அ பியூட்டிஃபுல் மெலடி சாங், சூப்பராக இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்தது, ரஜி சார் இது இது இருக்கு, இது கேளு இது கேளு வாக்கன் கொடுத்தாரு. கேட்ட உடனே கொண்டையில் தாளம்பூ நெஞ்சிலே வாழைப்பூ கூடையில் என்ன பூ குஷ்பு. நான் வந்து சார் என்ன சார் இந்த பாட்டு குஷ்பு என் பேர் வருது? ஆமா உன் பேர்ல தான் இருக்கு. நான் சிரிச்சிட்டேன். சார் சார் தியேட்டர்ல யார் சார் உட்காந்து பார்ப்பாங்க, எல்லாரும் சிரிப்பாங்க. அப்புறம் ரஜினி சார் சிரிச்சாரு, ரியாக்ஷன் தியேட்டர்ல பாருண்டாரு. கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி. அதுவும் நீங்க சாங்ல பாத்தீங்கன்னா அந்த ஆரம்பிப்பாரு கொண்டையில் தாளம் பூ கூடையில் என்ன பூ, அப்புறம் நின்னுட்டு இந்த பக்கம் கிரவுட் கிட்ட கேட்பாரு, இந்த பக்கம் கிரவுட், அப்ப ஆடியன்ஸ் பார்த்துட்டு இப்படி கேட்பாரு. இது எல்லாமே ரஜினி சாரோட ஐடியா. இப்படி கேட்ட உடனே தியேட்டர் அதிர்ந்தது பாருங்க. நான் பயந்துட்டு ஓடி வந்துட்டேன் வீட்டுக்கு. ஐயோ நம்மளால இந்த கூட்டத்தை பார்க்க முடியாது சொல்லிட்டு. பாட்டு வந்து இந்த அளவுக்கு ஹிட் ஆயிருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் வந்து நிச்சயமாக ரஜினி சார் தான். தேங்க்யூ சார்.